மனிதனை அல்லாஹ் படைத்தது எதற்காக? எந்த நோக்கத்திற்காக மனிதன் பூமியில் தற்போது வாழ்கிறார்கள்? இதனை எவரேனும் அறிந்து வாழ்ந்ததுண்டா? இதனை அறியாமலேயே மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையின் நோக்கத்திலேயே வாழ்கிறார்கள். மனிதன் நினைப்பது இந்த பூமி முழுவதும் நிரந்தரமானது என்று. அதனாலேயே மறுமை நாள் என்ற ஒரு வாழ்வு இருப்பதை மறக்கடிக்கப்பட்டும் மறந்தும் மனிதன் வாழும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மறக்கடிக்கப்பட்டது என்றால் சரியான நோக்கத்தை மறைக்க மக்களை திசை திருப்பும் இயக்கவாதிகளின் ஒரு தந்திரமாகும். மனிதன் மறந்து போவது என்றால் பூமியில் தன் வாழ்நாள் முழுவதையும் தங்களின் பொருளாதாரத்திற்காகவே மூழ்கிவிடுவதனால் தன்னை படைத்ததின் நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள் மனிதர்கள். மனிதனை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதை அறிந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டோம் என்பதை மனிதன் அறிந்து கொண்டால் இவ்வுலகில் வாழும்போது உலக ஆசையில் மூழ்க மாட்டான். மனிதன் அல்லாஹுவை வணங்குவதிலும் நபியை பின்பற்றுவதிலும் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் பெரும்பாவங்கள் செய்வதிலிருந்து விலகிக் கொள்வார்கள். மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டார்கள் என்பது முழு காலமும் துறவி போல மஸ்ஜித்களிலேயே இருங்கள் என்பது கிடையாது. மாறாக அல்லாஹுவும் ரசூலும் தடுத்த அனைத்தையும் நாமும் தடுத்து வாழ வேண்டும். எதனை கடமையாக்கினார்களோ அவைகள் அத்தனையும் நாம் செயல்பட வேண்டும். இது அல்லாஹுவை வணங்குவதில் அடிப்படையானதாகும். நம் அன்றாட வாழ்வில் ஆடை அணிவது, உணவு உட்கொள்வது, வியாபாரம், மருத்துவம், கணவன் மனைவி வாழ்வு, பயணம், தொழுகை, நோன்பு, தர்மம் போன்ற பல்வேறு காரியங்களில் அல்லாஹ்வின் சட்டங்களுக்குட்பட்டும் நபி வழிமுறையை பின்தொடர்ந்தும் பின்பற்றியும் வாழ்வது, இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியும் தன்மைகளாகும். அல்லாஹுவை வணங்குவது என்பது நம் முழு வாழ்வையும் அல்லாஹுவின் மார்க்கத்தினுள் இருக்க வேண்டும். நம்முடைய அனைத்து சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் அல்லாஹ் மட்டுமே வணங்கத் தகுதியானவன் என்பதை விளங்கியிருப்பது அவசியமாகும்.